மகா கும்பமேளா 2025 பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்துட்டு இருக்குங்க. ஜனவரி 13 தொடங்கி பிப்ரவரி 26 வரை நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த 45 நாளில் 45 கோடி மக்கள் இந்த விழாவில் பங்கு பெறுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. அந்த அளவுக்கு உலகத்தின் ஒரு மாபெரும் திருவிழாவா இந்த மகா கும்பமேளா நடைபெற்று கொண்டிருக்குங்க. இதுல நானும் பங்கு பெற்றேன். அந்த ஒரு வீடியோவை கடைசி வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகள்லாம் பார்க்கும்போது தான் தெரிய வந்தது எனக்கு நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் A to Z டாப் டு பாட்டம் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்க போது. நான் இங்கேருந்து எப்படி போனேன், அங்கே என்னென்னலாம் இருக்கு, நீங்கள் என்னென்னலாம் அங்கே பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இது அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் உங்களுக்கு இருக்க போது. காணொலியை முழுசாக பாருங்க, பயனுள்ள காணொலியாக அமையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரயாக்ராஜ், அதாவது இந்த கும்பமேளாவுக்கு போகணும்னு நான் எப்போ முடிவு பண்ணேன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணேன். முடிவு பண்ணும்போதே சரி ஃப்ளைட்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரயாக்ராஜுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ டெல்லிக்கு ஃப்ளைட் புக் பண்ணிட்டோம். அங்கேருந்து வந்தே பாரத்தில் பிரயாக்ராஜ் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். வந்தே பாரத் ட்ரெயினுங்க. முடிவு பண்ணும்போது சரி அது வாரணாசி ட்ரெயின். ஸோ வாரணாசிக்கு போயிடலாம், ஒன் டே வாரணாசியில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி பிரயாக்ராஜுக்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு காசிக்கு போகாமல் வர்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் சென்னை டு டெல்லி ஃப்ளைட்டில், அங்கேருந்து வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரயாக்ராஜை தாண்டி காசிக்கு போனோங்க. காசியில் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு காசிலேருந்து பை ரோடு நாங்கள் பிரயாக்ராஜுக்கு வந்தோம். பை ரோடு வர்றது ஒரு நல்ல ஐடியாவான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது எங்களுக்கு. ஸோ ரோட்டில் வந்தோம். ரோட்டில் வரும்பொழுது எங்களை 7 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க. 7 கிலோமீட்டருக்கு முன்னாடின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருந்தது, அதாவது எங்களுடைய ரூம். ஸோ அந்த அளவுக்கு எங்களை நிறுத்திட்டாங்க. முன்னாடி இதை எப்படின்னு உங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனத்தை பொறுத்து, கூட்டத்தை பொறுத்து உங்களுக்கு வண்டியை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்கன்றது க்ரௌடை பொறுத்து தான் இருக்குது. வீக் டேஸில் க்ரௌடுன்றது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. வீக் எண்டில் எக்ஸ்ட்ரீம் க்ரௌட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான ஸ்நானம் செய்கிறதுக்கான ஒரு 7 நாள் இருக்குது, அதில் க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த அமாவாசை போச்சு பார்த்தீங்களா, ஸோ அன்றைக்கும் செம்ம க்ரௌடு. அதில் கொஞ்சம் பேர் இறந்து கூட போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வீக் எண்டுலேயும் முக்கியமான நாட்களிலும் க்ரௌடு இருக்குது. நான் எப்போ போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே போனேன். ஸோ வீக் எண்டு தான் அதுவும். ஸோ அதனால தான் எங்களை 7 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் உள்ளே போனோம். இந்த ஆட்டோ சார்ஜஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீசனபிளாக தாங்க இருந்தது. ஒரு 10 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட அவங்க 650 ரூபா கேட்டாங்க. ஸோ கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டோ எடுத்துகிட்டு போகும்பொழுதும் செம டிராஃபிக், செம க்ரௌடாக இருந்தது. எப்படியோ ரூம் போயிட்டோம். ரூமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணது தாங்க. அதுவுமே அந்த சமயத்துலேயே கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு இந்த ரூம் புக் பண்ணோம். இங்கே பே பண்ணது 6000 ரூபாய். அந்த அளவுக்கு இந்த ரூமுன்றது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இப்போ பிரயாக்ராஜில். இப்போலாம் புக் பண்ணால் எக்கச்சக்க ரேட்டு, 12,000 13,000 எக்கச்சக்க ரேட்டில் இங்கே ரூம்ஸ்லாம் போயிட்டுருக்குங்க. சரி, இப்போ ரூமுக்கு வந்துட்டோமா. அடுத்த நாள் காலையில் சரி ரூம்லேயே எங்களுக்கு சொன்னாங்க, அதாவது அந்த ஹோட்டல்லே சொன்னாங்க, எங்ககிட்ட கார் இருக்குது, நீங்கள் ஒன் டே புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கார்லேயே அப்படியே அங்கே இருக்கிற அக்காடாஸ், அங்கே இருக்கிற ஏரியாவெலாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி நாங்கள் காரை புக் பண்ணோம். பட் இங்கே இருக்கிற ஹெவி டிராஃபிக்கில் உங்களுக்கு கார் எங்கேயுமே போக முடியலங்க, எங்கேயுமே டேர்ன் பண்ண முடியல. கிட்டத்தட்ட நாங்கள் 1 ஹவராக கார் எடுத்த 1 ஹவராக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை போக முடியாமல் சுற்றி தூரமாக போயிட்டே இருந்தோம். அந்த சங்கம்லேருந்து காரை எடுத்து தூரமாகவே போயிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கிட்டக்க வரும்போது ஒரு இடத்துல முடிவு பண்ணி இல்லை இதுக்கு மேலே வேலைக்காகாது, இங்கே இறங்கிக்கலான்னு சொல்லிட்டு இறங்கி அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு நடந்து போனோம். அதாவது அந்த சங்கமுக்கு தான் நாங்கள் முதல்ல போனோம். இந்த நிறைய பேர் கேட்டிங்க வீல் சேர்ஸ்லாம் இருக்கா, நடக்க முடியாதவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. நிறைய வசதிகள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வீல் சேர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிக் ஆட்டோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பே பண்ணி தான் போனோம். அதெல்லாம் இந்த க்ரௌடில் மிதந்து தான் போகும். அது மட்டும் இல்லாமல் அது ரிவர் ஏரியான்றதுனால மணல் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் வீல் சேரை கொண்டு போகிறதுன்றது
அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது பாசிபிளான விஷயம் கிடையாது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா இறங்கி 2 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு இன்னொரு டவுட் நிறைய பேர் கேட்டிங்க. சிலர்லாம் வந்து 20 கிலோமீட்டர் எங்களுக்கு நடந்தால் தான் ரிவருக்கு போக முடியுமா, நிறைய பேரோடைய ரீல்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தாங்க ஆச்சு. நான் இறங்கின இடத்துலேருந்து 3 கிலோமீட்டரில் நான் வந்து அந்த சங்கம் ஏரியாவுக்கு போயிட்டேன். அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு கைடு யாராச்சும் இருப்பாங்களா, நம்ம கரெக்டாக அங்கே போய் சேர முடியுமா அப்படின்னும் கேட்டாங்க நிறைய பேர். போர்டெல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு கைடு தேவைன்னா அங்கே ஒரு ஜங்ஷன்லேயும் ஒரு துவார் அப்படின்னு இருக்கும், ஆர்ச் மாதிரி. அந்த இடத்துல முக்கியமான ஜங்ஷன்ஸ்லலாம் வந்து போலீஸ் பேரிகார்டு இருக்கும், போலீஸும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக கைட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு அந்த சங்கம், அதாவது குளிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். அந்த இடத்த பார்த்த உடனே வந்து எனக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா நம்ம இங்கே தான் குளிக்க போகிறோமா, இது அவ்வளோவா ஹைஜீனாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி. நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து பிரயாக்ராஜ் வந்திருந்தேன். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் எடுத்துக்கிட்டு அவங்க நடுவில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துல அவங்க குளிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்துடலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி பண்ணிடலாம், இந்த இடத்துல குளிக்க நம்மளால் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிங்க, கிளாக் ரூம் இருக்கா, பேக்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கிளாக் ரூம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. அது அங்கே கிடையவே கிடையாதுங்க. நம்ம திங்ஸ் நம்ம தான் வச்சுட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வேல்யூபிள் திங்ஸை நீங்கள் வச்சுட்டு போய் குளிக்கவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் அங்கே இருக்குது. நம்மளால் நம்பி அந்த இடத்துல வச்சுட்டு போக முடியாது. நீங்கள் குரூப்பாக வந்திருந்தீங்கன்னா ஒருத்தங்களை பார்த்துக்க சொல்லிவிட்டு போய் குளிக்கலாம். ஆனால் வந்து தனியாக வந்திருந்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு இடத்த வந்து வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சஃபிஷியன்ட் கிடையாது. நிறைய காட்ஸ் இவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சங்கம்ன்றது திரிவேணி சங்கம், அதாவது கங்கா, யமுனா அண்டு மிஸ்டிக்கல் ரிவர் சரஸ்வதி சேர்கிற இடம் ஒன்று அந்த கார்னரில் இருக்கும். அந்த இடம் தான் வந்து முக்கியமான இடம்னு சொல்லிட்டு நம்பி நிறைய மக்கள் அங்கே போய் குளிக்கிறாங்க. ஆனால் அதே எல்லாருமே அந்த இடத்துல குளிக்க முடியாதுன்றதுனால கவர்மெண்ட்ஸ் நிறைய காட் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சைட்லேயும் சரி அந்த சைட்லேயும் சரி நிறைய இடங்கள் உருவாக்கியிருக்காங்க. அந்த இடத்துலலாம் உங்களுக்கு நீங்கள் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஃப்ரீயாக குளிக்க முடியும். ட்ரெஸ் சேஞ்சும் உங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியும். அதை தாண்டி நீங்கள் க்ரௌடடாக இருக்கிற இடத்துல குளிச்சிங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் மொபைல் டாய்லெட்ஸ் நிறைய இருக்குங்க. நிறைய எக்கச்சக்க மொபைல் டாய்லெட்ஸ் அங்கங்கே இருக்குது. பட் அதெல்லாம் அந்தளவுக்கு க்ளீனாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப் டு த மார்க் க்ளீன்லினஸ் கிடையாது. பட் டாய்லெட்ஸ்லாம் வந்து இருக்குது. தண்ணி வசதியும் அந்த டாய்லெட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டுக்குள்ளவே வந்து உங்களுக்கு பைப்லாம் இருக்காது. நீங்கள் தண்ணியை பிடிச்சிட்டு போய் தான் அந்த டாய்லெட்டில் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் டாய்லெட்ஸ் அங்கே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கதைக்கு வரலாம். நம்ம வந்து குளிக்கலான்னு நான் போனேன்னா அது பார்த்த உடனே வந்து சரி போட்டில் போய் குளிக்கலான்னு முடிவு பண்ணி போட்டுக்கு போனால் அந்த இடத்துல ஏதோ வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ரொம்ப க்ரௌடடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டிங்கை ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது சரி நம்ம இங்கே ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட கேட்டு இங்கே ட்ரோன் விட போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரோன் ஷாட் எடுக்கும்போது எனக்கு தெரிய வந்தது ஒரு இடத்துல வந்து கம்மியாக இருக்குது க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நாங்கள் ஸ்நானம் பண்ணிட்டோம். ஸ்நானம் பண்ண நான் போன கொஞ்ச நேரத்துலேயே அங்கே க்ரௌடு ஹெவி ஆகிடுச்சு. அப்போ தான் தெரிய வந்தது கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ க்ரௌடு ஹெவி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல பார்த்தேன். அதுக்கப்புறமா அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து நாங்கள் போட்டிங்க்கு வந்தோம். போட்டிங் ஏரியாவுக்கு வந்தால் அவங்க எக்கச்சக்கமான சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் போட்டிங்கோடைய சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ 100s தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அதை விட நம்ம அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் கொடுத்தோம் போட்டிங் போகிறதுக்கு. அந்த அளவுக்கு அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் எங்கள் 2 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போனாங்க. அது ஒரு சின்ன போட் தான். அந்த போட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்து நாங்கள் போன இடம் வந்து சாதுக்கள் இருக்கிற அந்த டேரா அக்காடாஸ். இதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. எங்கே அந்த சாதுக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது.
சரின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடினோம். அதே தான், யார் கைட் பண்ணுவாங்க, நமக்கு போலீஸ் தான் கைட் பண்ணாங்க. சரி, போலீஸ்கிட்ட போய் கேட்டோம், எங்கே இருக்கும், எங்கே சாதுக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாதுக்கள் இருப்பாங்களா அப்படின்னு தேடும்பொழுது தான் எங்களுக்கு சரி சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். சாப்பிட்றதுக்கு இடம் தேடினோம். பட் அங்கே ஒரு சாப்பாடுக்கான இடமே கிடையாது. ஒரு ஹோட்டலோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோலாம் வந்து உங்களுக்கு டென்ட்டுக்குள்ளே கிடையாது. ஆனால் நிறைய பேர், நிறைய அக்காடாஸ், நிறைய அந்த டென்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அன்னதானங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நான் எதுவுமே சாப்பிடல. ஆனால் நிறைய பேர் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த ப்ரெட்டு, பன்னு, அதுக்கப்புறமா இந்த பானிபூரி, டீ, காஃபி, இந்த பயிர் வகைகள், அதெல்லாம் வந்து இந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து இருக்குது. ஜூஸு அதெல்லாம் வந்து இருக்குது. பட்டு பெருசாக ஹோட்டல் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ தூரம் நடக்கணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தமாக நான் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 21 கிலோமீட்டர் நடந்தேங்க. 21 கிலோமீட்ரு ஒரு நாளில் நடந்தேன். அது வந்து ஸ்நானம் பண்ணது, அதுக்கப்புறமா போய் அந்த பாபாக்கள், நாகா சாதுக்கள் அவங்கள பார்த்தது எல்லாம் சேர்த்து 21 கிலோமீட்டர் நடந்தேன். சரி, இப்போது அந்த நாகா சாது எங்கே இருக்காங்கன்னு நாங்கள் போலீஸ்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து சொன்னாங்க செக்டார் 18க்கு அப்புறமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கங்கா மேலே ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நிறைய டெம்பரரி பிரிட்ஜஸ் இருக்குது. அதில் மக்கள் நடந்து போகலாம், டூ வீலர் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஈவன் கார்லாம் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு சில டைமில். அந்த டூ வீலர்லாம் எடுத்துகிட்டு போகிற அந்த நடந்து போகிற அந்த பிரிட்ஜு வழியாக நடந்து போனால் தான் அந்த பக்கம் டென்ட்டெல்லாம் இருக்கிற சாதுக்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அந்த இடத்துக்கு போனோம். அங்கே நிறைய சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கோம், ட்ராமா நடந்துகிட்ருக்கோம், அதுக்கப்புறமா நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா இந்த சாதுக்கள் இருக்கிற அக்காடாஸும், அதுக்கப்புறமா இந்த சாதுக்கள் தங்குற டென்ட்டுகளும் உங்களுக்கு செக்டார் 19 தான் நாங்கள் போய் சாதுக்களை பார்த்தோம். அங்கே போய் சாதுக்களை பார்க்குறது, இந்த சாதுக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகா சாதுஸ் வந்து நியூடாக இருப்பாங்க. அவங்க வந்து கஞ்சாலாம் அடிச்சிட்ருப்பாங்க. அப்படியே அவங்க பாட்டுன்னு இருந்துகிட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு காசு போட்டு எல்லோரும் போய் ஆசீர்வாதமாக வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய வந்து நான் வந்து வீடியோ எடுத்தேன். பட்டு இது நம்மளால் காட்ட முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்துடும். ஸோ நம்மளும் வந்து பார்த்துட்டு, நான் சில பேர்கிட்ட பேச ட்ரை பண்ணேன், இன்டர்வியூ மாதிரி எடுக்க ட்ரை பண்ணேன். பட் அவங்க யாருமே வந்து என்ன சொல்கிறது, அலோவ் பண்ணல. இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 8 மணி போல் கிளம்புனோம். அப்போது கிளம்பும்போது நடந்தே தான் கிளம்புறோம். அப்போ எங்கள் ஹோட்டலுக்கு கால் பண்ணி, இங்கே வண்டி வருமா இப்போ அப்படின்னு கேட்டோம். இல்லை வராது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹோட்டலுக்கே இப்போ நடந்து தான் போனோம். சரின்னு வரும்பொழுது நாங்கள் நோட் பண்ணோம், நைட்டில் ரொம்ப 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 ஜனம் கம்மியாக இருக்குது. குளிக்கிற இடங்களில், மெயினான அந்த சங்கம் ஏரியாலையுமே நைட்டில் குளிக்கிறது க்ரௌடுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த இடமே வந்து ரொம்ப அமைதியாகிடுச்சின்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் நோட் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் அதாவது மண் நிறைய இருக்கும். நிறைய மக்கள் நடந்து 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 இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டஸ்ட்டுன்றது வேறு லெவலில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் டஸ்ட்டு பொல்யூஷன், உங்களுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜிலாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கார்ஃபு, மாஸ்க்லாம் போட்டுட்டு போங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு டஸ்ட் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பி நடந்தே வந்து ஒரு 2 கிலோமீட்ரு, ஒரு 2.5 கிலோமீட்ரு நாங்கள் வந்து ரூமுக்கு போனோம். அதுக்கப்புறமா வந்து திரும்பி அடுத்த நாள், சரி நீ நடக்க முடியாது, அவ்வளோ நடந்துட்டோம், சரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கு எடுத்தோம். அந்த பைக் எடுத்து சரி ஸ்நானம் பண்ண போகலான்னு போகும்போது தான் தெரிய வந்தது, இது வந்து ஒரு வீக் எண்டு டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரௌடு முன்னால் விட இன்ட்டு 3 அந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருந்தது. செம்ம க்ரௌடு. ஈவன்
பைக்கு கூட எந்த போலீஸும் அலோவ் பண்ணல. அவர் லோக்கல் மேனுன்றதுனால அங்கங்கே பூந்து சந்துகள்லாம் பூந்து பைக் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ அந்த பைக்லேயே வந்து நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். சரி போய் இன்னொரு வாட்டி ஸ்நானம் பண்ணலான்னு போனோம். அங்கே இன்னும் எக்ஸ்ட்ரீம் க்ரௌடு. எப்பா போதும்டா எப்பா ஸ்நானம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்நானம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சும்மா தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு சரி போயிட்டு திரும்பி அந்த அக்காடாஸில் போயிட்டு இந்த சாதுக்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அக்காடாஸ்லாம் வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து க்ரௌடு ஏறிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு வந்து அன்றைக்கி ட்ரெயின் வந்து ஈவினிங் 4 மணிக்கு. ஸோ ஒரு 12 மணிக்கு நாங்கள் கிளம்பணும். இந்த இடத்துலேருந்து டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு, எல்லாத்துலேயும் சீக்கிரமாக கிளம்பணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவர் சொன்னார். ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 மணிக்கு நாங்கள் கிளம்பி ஒரு 2:30 மணிக்கு தான் வந்து 2:30 கூட இல்லை 2:30 மணிக்கு தான் வந்து நாங்கள் ரூமில் போயிட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் 3 மணிக்கு வெளியே வந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் ஒரு 2 இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருந்தது. அதுமா டைமுக்கு நாங்கள் ட்ரெயினுக்கு போயிட்டோம், ட்ரெயினை போய் பிடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை நாள் இந்த 29ஆம் தேதி அங்கே இருந்திருக்காரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்நானமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவ்வளோ க்ரௌடு, நிறைய பேர் நசுங்கி உயிரை இழந்திருக்காங்க. ஒரு 10 பேர்கிட்ட இறந்துருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. அந்த அளவுக்கு வந்து க்ரௌடு ஹெவியாகிடுச்சு. நான் இருக்கும்பொழுதே அதாவது அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு டிராஃபிக் ஆகிடுச்சுங்க. ஹியூமன்ஸ் நிறைய அப்படியே ஹியூமன் டிராஃபிக்கு, கார் டிராஃபிக், பைக் டிராஃபிக்னு எல்லா டிராஃபிக்கையும் அங்கே என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா வீக்கெண்ட் அதுக்கப்புறமா இந்த முக்கியமான நாட்களை போகாமல் தவிர்க்கிறதுன்றது ரொம்ப நல்லது. அப்படியே போனாலும் நீங்கள் வந்து ஒரு அந்த காட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கிற குளிக்கிற இடத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுங்க. ரொம்ப முக்கியமான இடத்துக்கு தான் போய் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஸ்நானமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக குளிக்கணுன்னா நீங்கள் நிறைய காட்ஸ் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, அதில் ஏதாச்சும் ஒரு காட்ஸில் குளிங்க. ஸோ இந்த காணொளி மூலயமா வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எல்லா கேள்விகளுக்கும் தேவையான பதில் அளிச்சிருப்பேன்னு நம்புகிறேன். ஏதாச்சும் திருப்பி கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.